ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பச்சர் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் கேம் தான் விளையாட போகிறோம். நேற்றே வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணணுன்ட்டு. டவுன்லோட் பண்ணி விளையாடினேன். செம்மையாக இருக்குது கேமு. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் 3Dன்னு சர்ச் பண்ணாலே வரும். நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது கேம் விளாட்றதுக்கு. நானும் டவுன்லோட் பண்ணிட்டேன். சரி, இப்போ வாங்க நம்ம சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது, ஸ்டார்டிங்லேயே டே 1 நான் விளையாடிட்டேன். அதில் சும்மா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இட் டு செல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அப்படியே நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பான், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டே விளாண்டிட்டேன். அதான் இப்போ செகண்ட் டே 9 AM ஆயிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு. அதனால் ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட என்ன பொருளும் இல்லை. அதனால் சரி நம்ம ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் பொருளெல்லாம். அதனால் நம்ம ஸ்டோருக்கு போய் நம்ம பார்க்கணும், என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அதை பற்றி நம்ம ஆர்டர் பண்ணிக்க வேண்டியது தான். ஆர்டர் பண்ணி ஒவ்வொரு ரேக்காக நம்ம அடுக்கி வைக்கணும். பாருங்கள், ஸ்டோருக்கு நம்மளுக்கு என்னென்ன இருக்குது. இது லைசன்ஸ் ட்ரீம் கேஃபிக்கும் அப்புறம் இப்போ சில ப்ராடக்ட்ஸ்க்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கேன், ஓன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டே ஓன் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஓன்டு வந்துருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போது இதெல்லாம் நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்க வேண்டியது. நம்மள்ட்ட இப்போ $59.75 தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்கி நம்ம சேல் பண்ணி அதில் ப்ராஃபிட்டை பார்த்து நமக்கு தேவையான ஃபர்னிச்சரு, அப்புறம் அந்த ரேக்கு வருது பார்த்திங்களா, அந்த ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு ரேக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது வைக்கிறதுக்கெலாம் இந்த ஃப்ரூட்டி பைட்ஸு, ட்ரீம் கேஃபு, இந்த கேன் சுகர் அதெல்லாம் வைக்கிறதுக்கு ரேக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதை நம்ம அப்படியே விளையாடி நம்ம காசு ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை வாங்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம எவ்வளோ கேஷ் இருக்கோ அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு, மற்றபடி நம்ம விளையாடி நம்ம வாங்கிக்க வேண்டியது தான். இந்த கேமில் அப்படி தான் வாங்கணும். ஸோ கேம் செம்மையாக இருக்கும். நீங்கள் விளையாட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இப்போது ஆர்டர் பண்ணிட்டோம். டெலிவரி இன் 1 நிமிஷம் 1 செகண்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஸ்பீடப் பண்ணோம்னா இங்கே மேலே இருக்க அந்த எனர்ஜி குறையும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்க வேண்டியதான். டெலிவரி அதை கொண்டு முன்னாடி இறக்கி விட்ருவான். இறக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இங்கே உள்ளே கொண்டு அடுக்கி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். அதுதான் இதோட இது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை அடிக்கடி ப்ராடக்ட்ஸ் வாங்குறது, அதில் அடுக்கி வைக்கிறது, அதுக்கப்புறம் பாக்ஸை தூக்கிட்டு போய் நம்ம வெளியே போகிறது. பார்த்திங்களா, டெலிவரி ஆயிடுச்சு. இந்த பாக்ஸை தூக்கிட்டு வெளியே போட்டு அந்த டஸ்ட்பினில் போடுறதுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சார்ஜ் ஆகும், எனர்ஜி இதாகும். அதை நம்ம இது பண்ணிக்கணும். இவங்க பாருங்கள், இது ஓப்பன் பண்ணிட்டு இங்கே கீழே கொடுத்துருக்காம பாருங்கள், சைட்லேயே இது இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து நம்ம அப்படியே அடுக்கி வைக்க வேண்டியது தான். இதில் அடுக்க வைக்க முடியாது. அதில் வெறும் அந்த இது மட்டும்தான் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் ரேக். இது ட்ரை ரேக்கில் தான் நம்ம இதெல்லாம் அடுக்க முடியும். அடுக்கிட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே ப்ளேஸ் பண்ணி அங்கேயே வச்சிடணும். இதெல்லாம் குப்பை தான், காலி பாக்ஸுங்க. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து அடுக்கி என்னென்ன ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் அடுக்கி, அதுக்குள்ளே பாருங்கள் கஸ்டமர் வந்துட்டாங்க. நம்ம கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் அடுக்கி வச்சுருக்கணும். சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ட்ரை ரேக்கில் இதெல்லாம் அடுக்கி வைக்க வேண்டியது. ஃப்ரூட்டி பைட்ஸ் அதில் அங்கேயே உங்களுக்கு $3.45 அது ஒரு பாக்ஸு. அதுக்கான ப்ரைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் கொடுத்துட்டு இப்போ வாங்க நம்ம கஸ்டமரை பார்க்கலான்னு நினைக்கிறேன். 2-3 பேர் வந்துட்டாங்க. சரி, நம்ம கஸ்டமரை அட்டென்ட் பண்ணுவோம். பாருங்கள், நம்மளுக்கு இதுக்கு கொடுத்துருவாங்க. இது கொடுத்தோம்னா டோட்டலாக எவ்வளோ அவங்க இது பண்ணுவாங்களோ $6.90 வந்திருக்கு இவருக்கு. ஓகே சார், கேஷு தானே, கேஷ் கொடுங்க. கேஷ் கொடுத்து நம்ம எவ்வளோ சேஞ்சு பாக்கி கொடுக்கணுமோ $3.10 பாக்கி கொடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம அதை கொடுத்தோம்னா அவங்க போய் வாங்க. நம்ம இங்கே மேலே அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது நீங்கள் அதிகமான லாபத்துக்கு ப்ராஃபிட் வச்சு விற்றீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும்.
அதனால் நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு நம்ம அதிக லாபத்துக்கு வச்சு விற்றுக்கலாம். ஓகே, அதுக்கும் பாருங்கள் எனர்ஜிஸ் இது பண்ணுவானுங்க. ஓகே, இப்போ வந்து மறுபடியும் வந்து கவுண்டரில் நின்றுக்குவோம். இவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? $6.90 வாங்கியிருக்காரு. சேஞ்ச் எவ்வளோ கொடுக்கணும்? $3.10 சேஞ்ச் கொடுக்கணும். அதை நம்ம சேஞ்ச் எடுத்து கொடுத்துட்டோம்னா அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். ஓகே சார், பாய், போய்ட்டு வாங்க, நாளைக்கு வாங்க. ஓகே, இவர் வந்து $46.55 சேஞ்சு கொடுக்கணும். ஏன்னா சேஞ்ச் எடுத்துகிட்டு வர மாட்டிங்களா? சேஞ்சே எடுத்துகிட்டு வர மாட்டாடிங்க அவனுங்க. அதுக்கு நம்மளுக்கு தனியாக வேறு சேஞ்சு கொடுக்கணும். சரி, நம்மளுக்கு லெவல் அப் ஆகிருக்குது. நியூ லைசன்ஸ் அவைலபிள், நியூ எக்ஸ்பென்ஷன் அவைலபிள் வந்துருக்குது. அது அப்புறம் போய் பார்க்கலாம். சரி, இவருக்கு எவ்வளோச்சு? $13.10 ரிட்டன் கொடுக்கணும். நம்மள்ட்ட சேஞ்ச் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, டக்குன்னு போட்டு அமுச்சுட்ருக்கணும். இவங்களுக்கு $6.90 இருக்குது. இவங்க எல்லா சேஞ்சும் கொடுத்துட்டாங்கப்பா, சூப்பர், கரெக்டாக சேஞ்ச் கொடுத்துட்டாங்க. அதனால் 0-0ன்னு வருது. இவருக்கு சார் $11.67. இவர் வந்து கார்டு பேமெண்ட் பண்ணுறாரு. அதனால் கார்டு பேமெண்ட்டை வந்து ஈஸியாக தான் இருக்கும். சும்மா எடுத்து அதை நம்ம சும்மா அப்படியே கிளிக் பண்ணி இது பண்ணோம்னா ஓகே, ரெடி ஆயிடும். இவருக்கு மறுபடியும் $3.89 கார்டு பேமெண்ட் ஓகே கொடுத்தா ஓகே அப்படின்னு தலையாட்டிட்டு போயிடுவார் அவர். அதே மாதிரி தான் வரவங்கக்கிட்ட என்ன ஏது இருக்குதுன்னு நம்ம அப்படியே பார்த்துட்ருக்கணும். வரவங்கள்ட்ட கரெக்டான சேஞ்ச் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அப்படியே நம்ம விளாட உங்களுக்கு லெவலில் போயிட்டே இருக்கும் பாருங்கள். ஷாப் லெவல் வந்து இப்போ 3ல் இருக்குது. அப்படியே நம்ம விளாட வந்து உங்களுக்கு ஷாப் லெவல் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம அதிகமான திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இது கொடுத்துட்டோமா, இங்கே பாருங்கள், லெட்ஸ் பிளேஸ் அ நியூ ஷெல்ஃப் ஆர் ஃப்ரிட்ஜ் இந்த இதுன்னு போட்டிருக்காங்க, ஷாப் போட்டிருக்காங்களா, அங்கே இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஷாப் இது பண்ணணும். ஓகே, இவங்களுக்கு $12.22 கொடுக்கணும். ஓகே, கொடுத்துருவோம். இவங்களுக்கு சேஞ்சு கொடுத்துருவோம். இவங்களுக்கு எவ்வளோ, இவங்க எல்லா சேஞ்சும் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதனால் ஓகே மட்டும் கொடுத்தோம்னா அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இப்போ லீவ் செக் அவுட் அப்படின்னா நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு ஓகே, நம்ம என்ன லைசன்ஸ் இங்கே பாருங்கள், லைசன்ஸ் 3. இந்த ப்ராடக்ட்லாம் இது பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற ப்ராடக்ட்ஸு. அதுக்கு ஒரு $300 தேவைப்படும் நம்மளுக்கு. இப்போ இருக்கிறது வந்து $100 தான். எவ்வளோ டே 2ல் என்னென்ன இதாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் கணக்கு காட்டிடும். டோட்டல் ப்ராஃபிட் வந்து 40.6 இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். ஸோ ஓகே, அந்த டே இதை பண்ணியாச்சு. இப்போ அடுத்த டே 3 9 AM. இப்போ நம்ம வந்து ஷாப் ஓப்பன் பண்ணலாமா இல்லை ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணலாமா, இதுதான் யோசிக்க வேண்டியது இருக்குது. சரி, இதெல்லாம் இங்கே பாருங்கள், $200 ஆகுது. இதை பர்ச்சேஸ் பண்ணோன்னா நமக்கு ஃப்ரிட்ஜு தேவைப்படுது. இங்கே வேறு இங்கே சொல்கிறா பாருங்கள், ஓப்பன் இட் டு சேல் ப்ராடக்ட்ஸ். நம்மள்ட்ட இப்போ ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஷாப்பில். ஏற்கனவே டெலிவரி பண்ணது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்பா நம்ம நேற்றே நம்ம டெலிவரி கொடுத்துருந்தோம். அது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்திருக்குது. அது வந்து ட்ரை ரேக்கில் தான் வைக்கணும். இது கேன் சுகர். அது நம்ம ப்ராஃபிட் ப்ரைஸ் வந்து நம்ம ஃபுல்லாக ஹை கொடுத்துடலாம். $2.34 இது டாலர் ப்ராஃபிட்டுக்கு நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு தடவை ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதே ப்ரைஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு தடவை ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே கரெக்டாக பார்த்து கீழே வைக்கணும். ஒவ்வொரு தடவை இதே தான் பிரச்சனையாக இருக்கும் இந்த இதில் சிமுலேட்டரில். அடிக்கடி பாக்ஸை தூக்கிட்டு வரணும், இங்கே வைக்கணும், வெளியே காலியான பாக்ஸை வெளியே வைக்கணும், மறுபடியும் உள்ளே தூக்கி போடணும். அதே தான் இது நம்ம விளாட நம்ம ஹையர் பண்ணலாம். நம்ம கேஷியரை ஹையர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கேமில். அதே மாதிரி தான் நம்ம விளாட தான் லெவலப் ஆக உங்களுக்கு இது வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்க வேண்டியதான் நம்ம சூப்பர் மார்க்கெட்டை. ஸோ இந்த கேம் ப்ளே ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும் கேம் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா?
நான் அப்படியே இந்த வீடியோ இதோட முடிக்க முடியாது, இன்னும் வீடியோ இருக்குது. நான் சும்மா அப்படியே அந்த கேம் ப்ளே மட்டும் போடுறேன். வாய்ஸ் ஓவர் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் நான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கேம் ப்ளே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப உளறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா இப்போ கேம் விளையாடி, அதனால் வாய்ஸ் பேசுறதுக்கு சரியாக வர மாட்டேங்குது. ஸோ அதனால் வாய் உளறிட்டே இருக்குது. சரி, ஓகே. நீங்கள் கேம் ப்ளே ஃபுல்லாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் கிளம்புறேன். நீங்கள் கேம் ப்ளே ஃபுல்லாக பாருங்கள்.
பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். சரி, வீடியோ பிடிச்சிருந்துச்சிக்கலாம், நல்லா இருக்குங்களா இந்த கேம் ப்ளே? நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக இந்த கேமு. அதனால் ஸோ ஓகே. இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுதுங்களா, அதனால தான் நான் பாதியிலேயே வாய்ஸ் ஓவரை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால் சரி, கடைசியாக வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து கேம் ப்ளே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சரி பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.